Hello friends, welcome back to our channel Healthy Bagash. சுகர் வந்ததுல இருந்து ஸ்வீட் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுறதையே நீங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்களா? நீங்க மட்டும் கிடையாது, உங்களை மாதிரியே சர்க்கரை நோய் இருக்கிற நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா சுகர் இருக்கிற எல்லா உணவுகளுமே டேஞ்சர் அப்படின்னு தான் நினைச்சுக்கிறாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இந்த 5 இயற்கையான பழங்கள் இருக்குல்ல, நீங்க எந்தவித கவலையும் இல்லாம பயமும் இல்லாம இந்த 5 பழங்களையும் நீங்க சாப்பிடலாம். ஆமா, இதுல ஸ்வீட் இருக்கு, ஆனா அதுல ஸ்வீட் இருக்கிறதுனால உங்களுடைய சுகர் ப்ராப்ளம் அதிகமாகாது. இந்த 5 அற்புதமான பழங்களுமே உங்களோட சுகரை குறைக்கிறதுக்கு உதவியா இருக்கும். இதை நான் சும்மா சொல்லல, இது எல்லாமே விஞ்ஞான பூர்வமா நிரூபிக்கப்பட்ட விஷயங்கள் தான். அது மட்டும் இல்ல, அதை எப்படி சாப்பிட்டா உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுவும் பயமே இல்லாம ஒருத்தருக்கு சுகர் வந்துடுச்சுனாவே எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, இனிமேல் இனிப்பான பழங்கள் எதையுமே நீ சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது தான். ஆனா அதெல்லாம் உண்மை கிடையாது. மக்கள் என்ன பண்றாங்கன்னா, நமக்கு கிடைக்கிற அற்புதமான இந்த மெடிசின்ஸ் விட்டுறாங்க, நேச்சுரலா கிடைக்கிறது. அதுக்கு பதிலா எனக்கு சுகர் இருக்கு, அதனால நான் இந்த சுகர்லெஸ் பிஸ்கெட்டை சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சாப்பிடுற கெச்சப் இருக்குல்ல, அதுல கூட சுகர் இருக்கு. மைதால கூட செய்யப்பட்ட ஸ்நாக்ஸ் இருக்கு பாரு, அதுல கூட சுகர் இருக்கு. ஆனா இந்த மாதிரி உணவுகளை மறுபடியும் சாப்பிடுறாங்க. இயற்கையான பழங்களை வெட்டுறாங்க. எல்லா பழங்களுமே டயபெட்டிஸ் பேஷண்ட் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது உண்மையே கிடையாது. சில பழத்தை நீங்க சாப்பிடும் போது அது உங்களுடைய கணையத்தை அற்புதமா செயல்பட வைக்கும். அதே மாதிரி இன்சுலின் சுரக்க வைக்கும், உங்களுடைய ரத்தத்தையும் கிளீன் பண்ணும். ஆனா அது எந்தெந்த பழங்கள் அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியணும். எந்த நேரத்துல அதை சாப்பிடணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியணும். உண்மையாவே பழங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த டயபெட்டிஸ் வந்ததுல இருந்து தான் நான் இந்த பழங்களை சாப்பிடுறதே இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஸ்வீட் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அந்த பழங்கள் என்னென்னலாம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டெய்லி ரெகுலரா அப்டேட் ஆகும். முதலாவதா இருக்கிற பழம் கொய்யா பழம். இதுல கிளைசமிக் இண்டெக்ஸ் 20ல இருந்து 25க்குள்ள தாங்க இருக்கும். இந்த பழம் நல்லா இனிப்பா இருக்கும், கிரன்ச்சியா இருக்கும். அது மட்டும் இல்ல, ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பழம். உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கு அப்படின்னாவே நீங்க கண்டிப்பா சாப்பிட வேண்டிய ஒரு பழம் இந்த கொய்யா பழம். சரி, இந்த கொய்யா பழத்துல என்ன இருக்கு? இதுல டயட்ரி ஃபைபர் அப்படிங்கிறது இருக்கு. இந்த டயட்ரி ஃபைபர் இருந்தாவே உங்களுடைய சுகரை அப்சர்வேஷன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதாவது சுகரை உங்க உடம்பு எடுத்துக்குது பாத்தீங்களா, அதை ப்ராசஸ் ஆக்குது. அடுத்ததா இதுல வைட்டமின் சி அதிகமாவே இருக்கும் கொய்யா பழத்துல. இந்த வைட்டமின் சி என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட இன்சுலின் செல்ல இருக்கு இல்லையா, அதுல இருக்கிற வீக்கத்தை இந்த வைட்டமின் சி குறைக்கும். என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ அது எந்த விதத்துல உங்களுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை இது அதிகரிக்கும். சாப்பிட்டு முடிச்ச உடனே உங்களுக்கு சுகர் டக்குன்னு ஏறும் பாத்தீங்களா, அதை இது தடுக்குது. அடுத்ததா சுகர் பேஷண்ட் எல்லாருமே பொதுவாக இருக்கிற அடுத்த பிரச்சனை கான்ஸ்டிபேஷன், அதையும் இதை சரி பண்ணது கொய்யா பழம். சரி, இப்போ எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத பார்க்கலாமா? கொய்யா பழத்தை எப்பவுமே தோலோட தான் சாப்பிடணும். ஏன்னா அதிகமா நார்ச்சத்து அந்த தோல் பகுதியில தான் இருக்கு. நீங்க கொய்யா பழங்கள் சாப்பிடும் போது ரொம்ப பழுத்த பழங்கள் சாப்பிடாதீங்க. கொஞ்சம் மீடியமா இருக்கு இல்லையா, கொஞ்சம் கிரன்ச்சியா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற பழங்களை தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. ஏதாவது ஒரு கேப்ல உங்களுக்கு பசி எடுக்கும் இல்லையா, அப்ப சாப்பிடுங்க. 4 மணி அந்த டைம்ல சாப்பிடலாம், ஈவினிங் டைம்ல. ஆனா நீங்க சாப்பாடு சாப்பிடுறீங்கல்ல, அது கூடவே சேர்த்து இந்த கொய்யா பழம் சாப்பிடாதீங்க. இது கூட நீங்க பிளாக் சால்ட் இருக்கும், அது கூடவும் கொஞ்சம் புதினா இலையும் ஆட் பண்ணி நல்லா நசுக்கி போட்டுட்டு அதையும் கூட சேர்த்து சாப்பிடலாம். ரெண்டாவது பார்க்க போற பழம் நாவல் பழம். இது ஒரு பழம் மட்டும் கிடையாது, இது இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற டயபெட்டிக்ஸ்க்கான ஒரு மருந்து கூட. இதோட கிளைசமிக் இண்டெக்ஸ் அளவு எவ்வளவு இருக்கு பாத்தீங்கன்னா 25ல இருந்து 30 வரைக்கும் இருக்கு. இதுல இருக்கிற ஜாம்போலின் அப்படிங்கிறது நீங்க சாப்பிடுற உருளைக்கிழங்கு அரிசி அந்த மாதிரி உணவுகள்ல இருக்கிற அந்த ஸ்டார்ச் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டார்ச் குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகுறத இது ஸ்லோ ஆக்குது. இதுல அயன் சக்தி அதிகமா இருக்கும். இதனால உங்களுடைய ரத்த ஓட்டம் சீராகுது. இதுல இருக்கிற கொட்டை அதை பவுடர் பண்ணி கூட தண்ணியில மிக்ஸ் பண்ணி நீங்க குடிக்கலாம். இதுவும் உங்களோட சுகர் லெவலை நல்லாவே குறைக்கும். சரி, என்ன விஷயத்துக்கு இந்த நாவல் பழம் உதவியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடிக்கடி யூரின் போகணும்னு உங்களுக்கு
ஆகுது பாருங்க, அந்த சென்சேஷனை இது குறைக்கும். சுகர் பேஷண்ட் நார்மலாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் யூரினுக்கு போவாங்க. ஆனால் நாவல் பழத்தை எடுத்துக்கிட்டும் போது அந்த லெவலை கொஞ்சம் குறைக்கும். இனிப்பு அதிகமாக சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த கிரேவிங்கை இதை கண்ட்ரோல் பண்ணுது. உங்களுடைய கணையத்தையும் சிறுநீரகத்தையும் சுத்திகரிக்கும். சரி, இப்போ நாவல் பழத்தை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 நாவல் பழங்களை சாப்பிடலாம். மார்னிங் டைமில் சாப்பிடுங்க. இந்த பழங்களோட நீங்கள் சாப்பிடும்போது தயிர் இருக்குல்ல, அதை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு அது கூடவே பட்டையோட தோல் அது ஒரு பிஞ்சளவு ஆட் பண்ணிட்டு ஒரு ட்ரிங்க் மாதிரி ரெடி பண்ணி குடிச்சிங்கன்னா அந்த ட்ரிங்க் கண்டிப்பாக உங்களோட சுகரை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். மூணாவதாக பார்க்க போகிற பழம் பேரிக்கா பழம். இதோட கிளைசெமிக் இண்டெக்ஸ் அளவு 38 இருக்குங்க. இப்போ இந்த பழத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பெக்டின் அப்படின்னு இருக்கு. இந்த பெக்டின் உங்களுடைய டைஜஷனை ஸ்லோ பண்ணும். இதனால் உங்களுக்கு அடிக்கடி பசி ஏற்படாது. நீங்கள் உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் சுகர் அதிகமாகுது இல்லையா, அதை இந்த பழம் குறைக்குது. உங்களுடைய லிவரையும் கணையத்தையும் இதை ஹீல் பண்ணுது. இந்த பழத்தை எப்படி சாப்பிடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதையும் நீங்கள் தோலோட தான் சாப்பிடணும். இதை நீங்கள் சாப்பிடும்போது இதை நல்லா கட் பண்ணிட்டு அதில் கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே சீரகத்தூள் இருக்கு இல்லையா, அதையும் தூவி சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லது. நாலாவதாக பார்க்க போகிற பழம் இலந்த பழம். இந்த இலந்த பழத்தில் கிளைசெமிக் இண்டெக்ஸ் 20 to 25 இருக்கு. இதில் கேலிக் ஆசிட் இருக்கு இல்லையா, இந்த கேலிக் ஆசிட் உங்களுடைய கணையத்தில் இருக்கிற செல்ஸ் அதை எல்லாத்தையுமே புதுப்பிக்கும். இதில் நேச்சுரலாக ஆல்கலைட்ஸ் இருக்கு. இது உங்களோட சுகர் கண்ட்ரோலை பண்ணுது. பசி எடுக்காம உங்களை பார்த்துக்கிறதுக்கும். அது மட்டும் இல்லை, அயன் அதிகமாக இருக்கு. வைட்டமின் ஏயும் நிறைஞ்சிருக்கு. இன்சுலின் பயணம் பண்ற அந்த வழித்தடங்கள் எல்லாத்தையுமே இது உறுதியாக்குது. நரம்புகளில் ஏற்படுற வலியை குறைக்குது. உங்களுக்கு மறுத்து போயிருக்கும் இல்லையா, அந்த சென்சேஷன் வராமையும் இது பாதுகாக்குது. இதை எப்படி சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 8 பழங்கள் ஈவினிங் டைம்ல நீங்க சாப்பிடலாம். இதை நல்லா காய வச்சுட்டு பவுடர் பண்ணிட்டு இது கூடவே இஞ்சி சாறு அதை கலந்தும் சாப்பிடலாம். இது மாதிரி நீங்க தினமும் ஒரு டீஸ்பூன் அளவு சாப்பிட்டாவே போதும். இந்த பவுடரை நீங்க மோர் கூட கலந்து சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா சிறுதானியங்கள்ல கஞ்சி ஏதாவது செஞ்சீங்கன்னா அது கூடவும் இந்த பொடியை தூவி சாப்பிடலாம். அடுத்ததா பார்க்க போற பழம் முலாம் பழம், அதாவது மஸ்க் மெலன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதுல கிளைமெக்ஸ் இண்டெக்ஸ் அளவு 35 to 40 வரைக்கும் இருக்குங்க. இந்த பழத்துல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல பொட்டாசியம் இருக்கு. இந்த பொட்டாசியம் உங்களுடைய பிளட் சுகரை நேச்சுரலாவே பேலன்ஸ் பண்ணுது. இதில் இருக்கிற பீட்டா கேரோட்டின் உங்களுடைய இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்குது. உங்க உடம்பை இது நல்லாவே கூல் பண்ணுது. நிறைய கூல்ட்ரிங்க் சாப்பிடணும், ஸ்வீட் சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த கிரேவிங்ஸை இது குறைக்குது. இந்த 5 ஸ்வீட்டான ஃப்ரூட்ஸை நீங்க தைரியமா சுகர் இருந்தாலும் சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய்.